பூஜை பண்றவனுக்கு எந்த திதியுமே வந்து நல்ல ஒரு காரியத்தை கொடுக்கும். அஷ்டமியில பண்ண வேண்டாம், பிரதமையில பண்ண வேண்டாம் அப்படிலாம் நம்ம பயப்படுறோமே. ஆனா இங்க என்ன சொல்றா, பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா, அந்த திதிகளே வந்து அம்பாளை பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கா. அதாவது என்னன்னாக்கா அமாவாசைல இருந்து ஆரம்பிச்சு பூர்ண பௌர்ணமாசி வரையும் இருக்கிற திதிகள் 14 அந்த லாங்கிடியூடல் ஆங்கிள்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற திதிகள் எல்லாம் வந்து அம்பாளை பூஜை பண்றது. அம்பாள் வந்து கலாஸ்வரூபமாக இருக்கா. காவியாலாப வினோதினி, காவியங்களுடைய அலோபத்தினால் விசேஷமாக சந்தோஷம் அடைகிறவள். அதனாலதான் காளிதாசனையே அம்பாள் வந்து உண்டு பண்ணா. அதே மாதிரியே அமேயா, அளவிட முடியாத ஸ்வரூபத்தை உடையவள். அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சச்சாமர ரமாவாணி சத்ய தட்சிண சேவிதா. அதாவது என்ன அப்படின்னாக்க சாமரங்களுடைய லட்சுமி சரஸ்வதி. அதாவது அம்பால நம்ம பூஜை பண்ணாக்க நாலேஜ், அதை தவிர செல்வம் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷமா ஆஸ்பீஷியஸா லக்ஸுரியஸா, சாமரம்னா நீங்க ஏசி மாதிரி. அதாவது இந்த உலகத்துல வாழறது